ஜெம் சினிமாஸ் வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதை எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அரசியலாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். கலைஞர் அவர்களும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். ஜெயலலிதா அவர்களும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். அதே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களும் சினிமாவில் இருந்திருக்காரு, நாடகத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சினிமாவில் தான் அவரும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதே வரிசையில் இப்போ 2026 முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் எல்லாருக்கும் பிடிச்ச தளபதியாக இருந்த விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் எனும் நான் இப்போ தமிழக முதலமைச்சராக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தமிழ் சினிமாவில் இருந்தோம் அப்படின்னா அவங்க அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்ற போக்கில் தான் இருக்குது. இப்போ 2026 விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நானும் அரசியலுக்குள்ள குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க யார் எப்போ கட்சி தொடங்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதான் இந்த 2026 யாருமே நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு டிவிக்கே அவங்களோட ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, முதல்ல போட்டிக்கிட்டு 2026 அதிகமான கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சு அவங்க இப்போ சிஎம்மாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் இருந்துட்டோம் அப்படின்னா மக்களுக்கு ஓரளவு பிடிச்சிரும், சினிமாவில் இருந்ததுன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது அப்படின்றதே சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போது சூர்யா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், தனுஷ், இவங்க 3 பேருமே அரசியலில் ஈடுபாடு காட்டுறதா ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பேகு, புக்ஸு, பேனா, பென்சில் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சூர்யா அவர்களை பற்றி பேசணும்னு நினச்சோம் அப்படின்னா அவரை பற்றி பேசுறது வார்த்தையே கிடையாது. ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஃபவுண்டேஷனை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவர் நடத்திட்டு இருக்காரு. ஏகப்பட்ட பேரை படிக்க வச்சிருக்காரு. அதுவும் படிக்க வச்சிருக்காரு அப்படின்னா சாதாரணமாக கிடையாது. ஏகப்பட்ட பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, அப்ராடில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்பவே எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் என்ன சூர்யா அளவுக்கு வந்துருமா, விஜய் அவர்கள் சூர்யா அளவுக்கு வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாட் ஒன்று வச்சாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் தான். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எல்லாருக்கும் படிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே குறிக்கோளாக இருந்து படிப்பை வாரி வழங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கல்வி தந்தைக்கு அப்புறம் இப்போ இருக்க கல்வி தந்தை சூர்யா அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2026 அப்புறம் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அதாவது நம்மளும் சினிமாவிலேருந்து நம்ம அரசியலுக்கு போயிடலாம் அப்படின்றதான். அந்த வரிசையில் தான் சூர்யா அவர்கள், தனுஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ இந்த 3 பேருமே அந்த வரிசையில் இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். இப்போ சூர்யா அவர்கள் எப்படி ஸ்ட்ராங்காக நீ சூர்யா அவர்கள் எப்படி கார்னர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது சூர்யா அவர்களோட அகில இந்திய சூர்யா நற்பணி மன்றம், அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் கிளப்பை நற்பணி மன்றமாக தான் மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நற்பணி மன்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் வீரமணி அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் மக்கள் தலைவராக வருவதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றது ஸ்டேஜிலேயே அவர் இன்னும் சொல்லியிருக்காரு. காலத்தின் கண்ணாடி திருப்பி உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே பல எம்எல்ஏக்கள் தெரிகிறார்கள், எம்பிக்கள் தெரிகிறார்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே அமைச்சர் என்று எழுதப்பட்டு பெயர் பலகின் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தெரிகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இல்லை நான் இது என்னோட தனிப்பட்ட கருத்து, ஆனால் சூர்யா அவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் இருக்கணும்னு ஆசையே கிடையாது அப்படின்றது ஃபேன்ஸ், அதாவது அகில இந்திய சூர்யா நற்பணி மன்றம்னு சொல்லலை, அந்த நற்பணி மன்றத்திலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே தவிர இந்த சூர்யா அவர்கள் வாயிலேருந்து இன்னும் அது வரல. அதாவது நான் அரசியல் ஆசை எனக்கு இல்லை அப்படின்றது அவங்க சொல்லவும் இல்லை. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன அப்படின்னா இதுதான், ஏன் சூர்யா அவர்கள் என்ன வாய் திறக்காமல் இருக்காங்க அப்படின்றதான் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நடந்ததுக்கு அப்புறமே, அதாவது நம்ம முன்னாடி கருப்பு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களோட படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னா கருப்பு தான். அந்த கருப்பு படத்தில் லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த படத்துக்கும் அந்த சீனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதாவது சட்டசபையில் அந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி அதில் எல்கேஜி கேரக்டர், அதாவது மூக்குத்தி அம்மன் அந்த மாதிரி எடுத்த படத்தோட டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி எல்கேஜின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படத்தில் வர எல்கேஜி கேரக்டரை இந்த படத்தில் இன்சிட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் ஒரு சட்டசபையில் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு சூர்யா வழிமறித்து தடுப்பார். அப்போ வழிமறித்து தடுக்கிறப்போ அவருக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. என்னென்னா அந்த இப்படி
ஸோ இதை இப்படி வச்சுருப்பாரு. இது என்னென்ன அப்படின்னா 2031 அப்படின்னு நான் சொல்லலை, சூர்யா ஃபேன்ஸே சொல்கிறாங்க. சூர்யாவோட ஃபேன்ஸே வந்து இதான் டீகோட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இது இப்படி பண்ணுறது வந்து இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 இது 1 2031, அதான் 2029 கட்சி ஆரம்பிச்சு 2031 வந்து நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தாலும் வந்து யாருமே எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை அப்படின்றதான் இங்கே ஒரு உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எதிர்வினையா, அதாவது விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே டிவிகே கட்சிக்காரங்கன்னு சொல்லலாம், விஜயோட ரசிகர்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே எங்கள் அண்ணன் விஜய் ஆட முடியுமா, எல்லாருமே வந்து சிஎம் ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ நீங்களே ஆகிறப்போ நாங்கள் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் எல்லாருமே இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு உண்மையான விஷயம் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்களோட குடும்பத்தில் எப்போயுமே அந்த அரசியல் பண்பாடு வந்து இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சூர்யா அவங்களோட ஒரு கை கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். கல்வினாலே ஒரு உதவிகரமான கை ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவரோட தம்பி கார்த்திக் வந்து அந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து நிற்பார். ஸோ இவங்க 2 பேருமே தான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் இவர் கல்வி அப்படின்னா ஒரு விவசாயம் அப்படின்ற மாதிரி இவங்க வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டிலேயே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் இருக்கா அப்படின்றது தெரில. இதே மாதிரி வந்து 2 பேருமே விவசாயம் கல்வி அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இதுதான், அதாவது இது வரைக்கும் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. சூர்யா அவர்களும் வந்து நான் அரசியலுக்கு வரல அப்படின்றவங்க சொல்லவும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே போய்கிட்டே இருக்குது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூர்யா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.